வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். வாழ்க்கையில பாசிட்டிவா யாருக்காவது நாம ஒரு நம்பிக்கை வார்த்தைகளை, ஒரு கைகுலுக்களை, ஒரு தலை தடவறத செய்யறோமா அப்படின்னா இன்னைக்கு அப்படி செய்யறவங்க குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஆனால் இளையராஜாவுக்கு அப்படி நம்பிக்கை விதைத்தவர், கவலைப்படாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா? முக்கியமான அந்த நொடி, அந்த தருணம், அந்த சமயத்துல அவர் அங்க வந்து இளையராஜாவை கையிறுக பற்றி கொண்டு வாழ்த்திய அந்த மனிதத்துக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா? டைரக்டர் பி. மாதவன் அப்படிங்கிறவர் மிகச்சிறந்த இயக்குனர்கள்ல ஒருத்தர். சிவாஜியை வைத்து ரசித்து ரசித்து படம் எடுத்த டைரக்டர். கண்ணதாசனுடைய அண்ணன் ஏஎல் சீனிவாசன் ஐயா அவர்கள் தான் மாதவனை இயக்குனராக அறிமுகப்படுத்தினார் மணியோசை அப்படிங்கிற படத்துல. டி.ஆர். ரகுநாத், ஸ்ரீதர் சார் உள்ளிட்டவர்கள் கிட்ட மாதவன் சார் பணியாற்றி அதற்கு அப்புறம் அன்னை இல்லம் அப்படி இப்படின்னு நிறைய படங்கள் பண்ணினாரு. எம்ஜிஆரை வைத்து ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணினார், அது தெய்வத்தாய். சிவாஜியை வைத்து நிறைய படம், நம்ம நினைக்கிற தங்கப்பதக்கம் அவர் தான், வியட்நாம் வீடு அவர் தான், நிறைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். மன்னவன் வந்தானடி, அது இது வரிசையா படம் எடுத்துக்கிட்டே இருந்தார் சிவாஜியை வைத்து. அப்படி ரசித்து ரசித்து படம் எடுக்கக்கூடியவர் பி. மாதவன் சார். இப்போ அப்படியே கட் பண்ணி இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பஞ்சு அருணாசலம் சார் இதே ஒரு மே மாசத்துல தான் அவருடைய படம் ரிலீஸ் ஆச்சு, அன்னக்கிளி திரைப்படம். அப்படி அன்னக்கிளி திரைப்படத்துக்கு அதுக்கு முன்னாடி வரைக்க பஞ்சு அருணாசலம் சார் அவர்களுடைய தயாரிப்புல விஜயபாஸ்கர் இசையமைச்சிட்டு இருந்தார். அப்படி விஜயபாஸ்கருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவரை இசையமைக்க சொல்லணும்னு பஞ்சு அருணாசலம் சகோதரர் சொல்ல, இல்ல இளையராஜா கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டேன், அவர் தான் இசையமைப்பாரு, பிரமாதமா பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, புது ஆளை எப்படி பயன்படுத்துறது, வேண்டானே அப்படி இப்படின்னு சொல்ல, பஞ்சு அருணாசலம் இளையராஜா தான் இசையமைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தார். அப்படி இளையராஜாவை பஞ்சு அருணாசலம் அவர்களிடம் அழைத்து சென்றவர் இளையராஜாவின் ஆரம்ப காலத்திலிருந்தே நண்பராக இருந்த ஆர். செல்வராஜ், கதாசிரியர் ஆர். செல்வராஜ். இன்னும் சொல்ல போனா அந்த ஆர். செல்வராஜுக்கு அன்னக்கிளி ஆர். செல்வராஜுங்கிற அடையாளமும் இளையராஜா இசையமைத்த அந்த முதல் படத்தின் மூலமா தான் கிடைச்சது. எத்தனையோ படங்களுக்கு அவர் கதை வசனம்லாம் எழுதியிருந்தாலும் கூட அன்னக்கிளி ஆர். செல்வராஜ் அப்படின்ற அடைமொழி தான் அவருக்கு பொருத்தமாகவும் பிரபலமாகவும் இருப்பதற்கு காரணமா அமைஞ்சது. அந்த ஆர். செல்வராஜ் தான் பஞ்சு அருணாச்சலம் சார்கிட்ட இளையராஜா அவர்களை அழைத்து சென்றார். இளையராஜா அவர்கள் பார்த்துட்டு, என்னைய ஒண்ணுமே இல்லாம மியூசிக் எப்படி போடுவேன்னு கேட்க, அவர் அங்க இருந்த மேஜையிலேயே வாசித்து காமித்து அசத்திய உடனே மிரண்டு போயிட்டார் பஞ்சு அருணாச்சலம் சார். அதை அடுத்து அன்னக்கிளி திரைப்படத்துக்கான படம், அதுக்கு முன்னாடியே ஒரு படம் வர வேண்டியது. ஆனா இந்த படத்துல ஒன்ன நான் அறிமுகப்படுத்த தயாரா இல்லை. ஏன்னா இந்த படத்துல இசை பாட்டு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியத்துவமானது கிடையாது. அதனால இதுக்கு அடுத்தாப்புல ஒரு படம் நாங்க எடுக்கிறோம், அதுல நீ தான் இசையமைக்கிற அப்படின்னு இளையராஜா கிட்ட வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த வாக்குறுதியின்படியே இளையராஜா அவர்கள் இசையமைப்புல அன்னக்கிளி உருவாச்சு. பாடல்கள் கம்போஸ் பண்றாரு. அந்த பாடல் கம்போஸ் பண்றதுக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருக்கும்போது 1 2 3 அப்படின்னு சொன்ன உடனே கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. இது எல்லாருக்கும் தெரியும். அதே போல விளங்கிடும், ஆரம்பிக்கும் போதே அபசகுணமா விளங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அபசகுணங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற சினிமா சென்டிமெண்ட் பேத்தல்களை எல்லாம் கடந்து இன்னைக்கு சிம்பொனியின் ராஜாவாக திகழ்கிறார் இசைஞானி இளையராஜா. அது ஒரு பெரிய சரித்திரம். அந்த சமயத்துல அப்படியே எல்லோருடைய வார்த்தையும் ஒரு மாதிரி இளையராஜாவை போட்டு உந்தி தள்ள அவர் அதே ஸ்டுடியோனுடைய ஒரு பக்கத்துல ஓரமா போய் உட்காந்துட்டார். அதை அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து கரண்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, திரும்ப உள்ள வந்து திரும்ப இறுக்கமான முகத்தோட, ஆனால் அதே வேகத்தோட திரும்ப 1 2 3 4 சொல்ல, ஜானகி அம்மா அன்னக்கிளியே உன்ன தேடுதே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடுறாங்க, எல்லாரும் வாசிக்கிறாங்க. வாசித்து முடித்த உடனே எப்படி வந்திருக்கு இந்த பாட்டு அப்படின்னு பார்த்தாக்க, அந்த ரோல்ல அந்த பாடல் பதிவாகவில்லை. எப்படி இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னடானா கரண்ட்டு கட்டு, இப்போ என்னடானா கரண்ட்டு வந்துருச்சு,
பாட்டை ரெக்கார்ட் பண்ணாக்க பாட்டு எதுவுமே பதிவாகல, இசை எதுவுமே பதிவாகல, ஜானகி அம்மாவோட குரல் பதிவாகல. அப்படியே அப்செட் ஆகி அப்படி உட்கார்ந்துருந்த சமயத்தில் பஞ்சு அருணாசலம் கவலைப்படாத, அது என்ன பிரச்சனைன்னு பார்த்து சரி பண்ணுவோம், திரும்ப எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஜானகி அம்மா அன்னைக்கு ஜானகி அம்மா பெரிய சீனியர் இல்லையா, ஜானகி அம்மா இளையராஜா கிட்ட இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டா என்ன அர்த்தம், நான் இருந்து பாட்டை பாடிட்டு கொடுத்துட்டு தான் போவேன், நீங்கள் பாட்டுக்கு மனசை தளர விடாதீங்க அப்படின்னு இளையராஜாட்ட ஜானகி அம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒயிட் அண்ட் ஒயிட்டோட அப்படி கூலிங் கிளாஸோட இளையராஜா எங்கன்னு தேடினவர் நேராக அவர் பின்பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த இடத்துக்கு போய் இளையராஜாவுடைய தோலை தொடர்றார். அவர் தான் டைரக்டர் பி மாதவன் சார். என்னாச்சுப்ப எல்லாம் கேள்விப்பட்டேன், இதுக்கெல்லாம் போய் வருத்தப்பட்டு தான் முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, எனக்கு இப்போ இல்லை, நீ ஜிகேட்ட இருக்கும் போதே எனக்கு தெரியும், என்ன அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட்டுக்காத நீனு. இந்த பாரு, நீ முதல்ல இன்னைக்கு இசையமைக்கிற, ரெக்கார்டிங் பண்ணுற, நீ ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமாகறன்னு சொல்லிட்டு நான் காலையில் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கேன், இந்த பாரு பிரசாதம் நெத்தியில் இட்டுக்கிட்டு ஜம்முன்னு வேலையை ஆரம்பிடா அப்படின்னு பி மாதவன் சார் சொல்ல, அந்த அம்பாளுடைய குங்குமத்தை அப்படி இட்டுக்கிட்டு இளையராஜா அவர்கள் உற்சாகமாக அப்படி எழுந்திருக்க ஆற தழுவி கொண்டார் பி மாதவன் சார். ஆக்சுவலா உன்னைய நான் தாண்டா இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா பஞ்சு அருணாசலம் முந்திக்கிட்டான். என்ன ஒண்ணு, பஞ்சுவும் என் நண்பர் தான், பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை, ஆனா ஒண்ணு, அன்னைக்கிளிக்கு அடுத்தாப்புல நீ ஏன் படத்துக்கு தான் இசையமைக்கணும்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா உன்னுடைய திறமையில எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு, உற்சாகமா இரு அப்படின்னு சொல்லி தோள் தட்டி முதுகு தடவி தலையை தடவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போனவர் தான் பி மாதவன் சார். அதை அடுத்து 3வது முறையாக ரெக்கார்டிங் நடந்தது, ஜோரா வந்தது, அந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. 1 வாரம் படம் ஓடல, ஆனா 1 வாரத்துக்கு பிறகு படம் ஓடினதுக்கு காரணமே அன்னக்கிளியினுடைய அத்தனை பாடல்களும் தாங்கிறது நம்ம 80s கிட்ஸ் எல்லாருக்குமே 70s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிந்த விஷயங்கள். அதே போல பி மாதவன் சார் அன்னைக்கு ஆசீர்வாதம் பண்ணதோட மட்டுமல்ல, அவருக்காக மாங்காடு கோயில போய் பிரார்த்தனை செய்தது மட்டுமல்ல, இளையராஜாவுக்கு ஆசீர்வாதம் செய்து வாழ்த்து தெரிவித்து தோள் தட்டி கொடுத்தது மட்டுமல்ல, சொன்னபடியே அன்னக்கிளிக்கு அடுத்து இளையராஜா பி மாதவன் சாருடைய டைரக்ஷன்ல பாலூட்டி வளர்த்து கிளிங்கிற படத்துக்கு தான் இசையமைத்தார். அந்த படத்திலும் இளையராஜா அத்தனை பாட்டுகளையும் ஹிட்டாக்கி கொடுத்தார். வாழ்க்கையில பாசிட்டிவா 4 பேருக்கு 4 வார்த்தையை சொன்னோன்னு வைங்களேன், ஒரு புது எனர்ஜி வந்துடும். இதற்கு பஞ்சு அருணாசலம் சார் ஒரு உதாரணம். விஜயபாஸ்கர் சார் அடுத்து இளையராஜா தான் அப்படிங்கிறதுல அவர் உறுதியாக இருந்தார். அதே போல டைரக்டர் பி மாதவன் சார் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நம்பிக்கையை நசிய செஞ்சிடாம, நம்பிக்கையை போட்டு மிதிச்சிடாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்தா இந்த மாதிரி இளையராஜாக்கள் எத்தனையோ பேர் உருவாகலாம். ஆனால் ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரே ஒரு இளையராஜா. வணக்கம்.